ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அனிவர்டேஸ் இருந்தாலும் ஓகே, நீங்க எல்லாம் ஸ்க்ராட்ச்ல ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இதுதான் ஸ்க்ராட்சுடைய அஃபிஷியல் வெப்சைட், scratch.mint.edu. நான் லிங்க் உங்களுக்கு chatல அனுப்புறேன், chat பாக்ஸ்ல. அதுதான் ஸ்க்ராட்சோட அஃபிஷியல் வெப் அட்ரஸ். ஸோ நீங்க அந்த ஸ்க்ராட்ச் வெப்சைட்டுக்கு போயிட்டு இப்போ எப்படி ஒரு அக்கௌண்ட் திறக்கிறது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் No நான் clear, sir. கேக்குது நான் பேசுறது? கேக்குதா? ஹலோ, கேன் யூ ஹியர் மீ நவ்? ஓகே. ஓகே. ஸோ இப்போ நான் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ண போறேன்டா, இந்த ஸ்க்ராட்ச் வெப்சைட் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரைட் சைட்ல ஒசக்க ஜாயின் ஸ்க்ராட்ச் நீங்களே பட்டன் இருக்கு, இதை ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்கிரீனுக்கு வாரீங்களா எல்லாம். இந்த ஸ்கிரீன்ல தான் நீங்க உங்களோட கரெக்டான யூசர் நேம் சூஸ் பண்ண போறோம். இந்த யூசர் நேம் நீங்க கிரியேட் பண்ண போல பார்த்துக்கொண்டு மெயின் இம்பார்ட்டன் ஆனது உங்களோட உண்மையான பேரை இதுல யூஸ் பண்ணுவாங்க. உங்க உண்மையான பேரை இதுல யூஸ் பண்ணிட்டா உங்களோட அக்கௌண்ட் பேன் ஆகும். Recording நான் கட் பண்ணேன். Recording நான் கட் பண்ணேன். ஏன்டா ரெக்கார்ட் பண்ணீங்க? பிரம்மாங்க போன்ல. ஓகே. ஸோ உங்களோட யூசர் நேம் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த யூசர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த கோர்ஸ்க்காக சூஸ் பண்ண போறேன்னு வந்து ஸ்க்ராட்ச் ஒர்க் அப்படியே திறக்க போறோம் இந்த ப்ரொஜெக்ட் ஆனது. அப்ப எங்களுக்கு ஆடுது யூசர் நேம் டேக்கன் ட்ரை அகெயின் அப்படின்னு. அப்படின்னு அர்த்தம் வந்து உங்களோட இந்த யூசர் நேம் வைக்க இல்லாது இன்னொருத்தர அதை எடுத்துக்கிறாங்க, சொல்லிட்டு வேற தானே நீங்க தொடங்க யூசர் நேம் வந்து அது. அப்ப அதுக்கு வந்து இப்ப நான் சும்மா வைக்க போறேன் என்ன பழைய அக்கௌண்ட் பேர் வந்து நான் இது வைக்க போறேன். ஓகே, எல்லாம் யூசர் நேம் சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ யூசர் நேம் சூஸ் பண்ண போறோம், இதுல உங்களோட பாஸ்வேர்டு சூஸ் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு சூஸ் பண்றதுக்கு நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண போறோம். இங்க நெக்ஸ்ட்னு கீழே பட்டன் ஒன்று இருக்கு. இந்த நெக்ஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் இங்க போங்க. ஓகே. இப்ப இந்த ஸ்கிரீன்ல என்ன கேக்குதுண்டா, உங்களோட கண்ட்ரி அண்ட் லிவ் பண்றீங்க. நீங்களே கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்ரீலங்காவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்கிரீன்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டர், அப்புறம் கடைசி ஸ்டெப்ல உங்களோட இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க கூகுளுக்கு இமெயில் கொடுத்தீங்க, கூகுள் இமெயில், அவுட்லுக் அப்படின்னு சரி இமெயில் கொடுத்திக்கிறது இந்த ஸ்கிரீன்ல என்டர் பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா உங்க அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். ஸோ இங்க சின்ன வெரிஃபிகேஷன் வந்து செஞ்ச அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு ஆஸ்கா காட்டுற எரர் ஒன்று காட்டும். நீங்க எல்லாம் கிரியேட் பண்ண முடிஞ்சுட்டா எனக்கு சில இன்ஃபர்மேஷன் சட்ல சரி மை கன்விட் சரி சொல்லுங்க பாக்கு.
அக்கௌண்ட் திறந்துட்டீங்கன்னா எனக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் எடுத்தாங்க. ஓகே ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. அம்மா ஹலோ என்னடா படிக்கும் படிக்கும் ஓகே ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு எல்லாம் விளங்கிச்சேன்டா ஜூம்ல ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல ஹலோ நான் என்ன பாடம் படிக்கும் நாங்க இப்ப படிக்கிற ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராம்னு சொல்ற ஒரு ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இது பிளாக்ஸ் யூஸ் பண்ணி கேம்ஸ் ஸ்டோரிஸ் இன்டராக்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படியெல்லாம் கிரியேட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து. ஸோ அதுதான் நான் இப்போ டே 1 இருக்கிறேன். டே 8 மட்டும் இதுதான் படிக்க போறேன். சொல்றேன் மற்றவங்களும் ஓகே. நான் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்றேன். அப்ப ஆ என்னோட தமிழ் படம்ல உங்க மைக் எல்லாம் ப்ளீஸ் பண்ணி மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி கொஸ்டின்ஸ் நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே ஸோ இப்படி அக்கௌண்ட் திறந்த போறோம். அடுத்து என்ன ஸ்டெப் செய்ய போறீங்கன்னா இந்த உங்களோட இமெயிலை கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க கொடுத்தீங்க இமெயில் அக்கௌண்ட் திறக்க போல அந்த இமெயிலை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற வெரிஃபிகேஷன் கோடால கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ உங்களோட இமெயில் ஓபன் பண்ணிக்கோங்க. நீ ஜிமெயிலோ அவுட்லுக்கோ எக்ஸல் கொடுத்தீங்க அது ஓபன் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும் கன்ஃபார்ம் யூர் ஸ்க்ராட்ச் அக்கௌண்ட் அப்படின்ட்டு உங்களோட அக்கௌண்ட பேரும் அந்த லிங்க் ஒன்று வந்திருக்கும். இங்க இருக்கிற இந்த கன்ஃபார்ம் மை அக்கௌண்ட் என்ற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஓகே லெட்ஸ் கோ கொடுத்தா இப்போ உங்களோட அக்கௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணி கிளீனா ஃப்ரெஷ்ஷா ஸ்க்ராட்ச் அக்கௌண்ட் வந்து இப்போ உங்கள்ட்ட இருக்கு. இது மட்டும் டன் தானே எல்லாத்துக்கும். இந்த ஸ்டெப் மட்டும் விளங்காம என்ன சரி இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு கேட்கணும். 5 minutes டைம் தரேன். சரி விளங்கலாட்டி கேளுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானே. ஓகே தரேன். இந்த ஸ்டெப் மட்டும் கன்ஃபார்ம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க ஜூம்ல. நடக்குதா கிளியர் எது புரியல. அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். வெரிஃபை பண்ற எப்படி? வெரிஃபை பண்றது நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போல நீங்க ஒரு இமெயில் கொடுத்துருவீங்க. அந்த இமெயிலை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த இமெயில் ஓபன் பண்ணும் இப்படி ஒஸ்கால காட்டும் கன்ஃபார்ம் யோர் அக்கௌண்ட் சொல்லி நோ ரிப்ளை. இந்த இமெயில ஒரு மெசேஜ் வந்துருக்கீங்க இமெயில் அனுப்பும்.
அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா இப்படி கன்ஃபார்ம் மை அக்கௌண்ட் இப்படி ஒரு லிங்க் கொண்டு இந்த ஸ்கிரீன் வந்துருக்கு. அதை நீங்க அந்த கன்ஃபார்ம் மை அக்கௌண்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் கன்ஃபார்ம் ஆயிடும். அதுக்கு பிறகு ஸ்கிராட்ச் நாலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணிக்கொள்ளுது. ஓகே. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறார்கள் அப்படியே அதை வச்சுக்கோங்க நல்லா. ஹலோ நானா, இப்ப நம்ம அக்கௌண்ட் திறந்த ஸ்டோரி எல்லாம் பார்க்கலாமா? அக்கௌண்ட் திறந்தா நீங்க ஸ்டோரி கேம்ஸ் அதெல்லாம் ப்ளே பண்ணலாம். இந்த ஸ்க்ரீன்லேக்கு இதுல நிறைய கேம்ஸ் இருக்கு. இங்கே எக்ஸ்ப்ளோர் பட்டன் வந்து இருக்கு. அங்கே போனா இன்னும் நிறைய கேம்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ட்ரெண்டிங்ல இருக்கிற கேம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். அதுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஓகே பண்ணலாம். ஆ அடுத்தக்கு போவா இல்லாட்டி இன்னும் டைம் வேணுமா? கிரியேட் பண்ணிட்டோம் நானா. ஓகே, அப்ப நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறேன். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைன்ல ஸ்கிராட்ச் யூஸ் பண்ண இல்லாம டேட்டா அப்படின்னு சொல்லி அப்செட் ஆயிருந்தா உங்களுக்கு ஆஃப்லைன் ஆப்ஷன் வந்து தேவை. ஆஃப்லைன் மீன்ஸ் டேட்டா இல்லாம இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இல்லாம வைஃபை இல்லாம எப்படி ஸ்கிராட்ச் யூஸ் பண்றது. அப்படி யூஸ் பண்றதுக்காக ஸ்கிராட்ச் ஆஃப்லைன் ஆப் வந்து டெவலப் பண்றதுக்கு அது டவுன்லோட் பண்றதுக்கு ஸ்கிராட்ச்ல டவுன்லோடு போனா சரி, ஸ்கிராட்ச் டவுன்லோட் கூகுள் அடிச்சா நானா பெஸ்ட் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கிராட்சை நீங்க ஆன்லைன்ல யூஸ் பண்ண முடியாம ஸ்கிராட்ச் ஆஃப்லைன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு ஆவிச்சேன். ஐ மீன் இப்போ உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இல்ல அப்படின்னா நீங்க ஸ்கிராட்சை ஆஃப்லைன்ல தான் யூஸ் பண்ண வரும். ஆஃப்லைன் மீன்ஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம ஸ்கிராட்ச்ல கேம்ஸ் ஸ்டோரிஸ் அப்படி கிரியேட் பண்றது. ஸோ அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது வந்து ஸ்கிராட்ச்ல ஆஃப்லைன் எடிட்டர்னு சொல்லி ஆப் உண்டு. ஸோ அந்த இது டவுன்லோட் பண்றதுக்காக வேண்டி இப்போ நான் உங்களுக்கு லிங்க் ஒன்று அனுப்புறேன். நீங்க ஒருவேளை உங்களுக்கு ஸ்கிராட்ச் ஆஃப்லைனை யூஸ் பண்ணணும்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் சாட் பாக்ஸ்ல போட்டுக்கிறத லிங்க் அதை யூஸ் பண்ணி நீங்க பிரைவேட் ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். மைக்கை மியூட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இந்த மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்கிராட்ச் டவுன்லோடுக்கு போயிட்டு உங்க ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த ஓஎஸ் மேக் ஓஎஸ் உங்களுக்கு விண்டோஸ் குரோம் ஓஎஸ் இங்கே ஆண்ட்ராய்டு நிறைய வெர்ஷன்ஸ் இங்கே இருக்கு ஸ்கிராட்ச்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு. உங்களோட விண்டோஸ் ஆயிருந்தா இதில் டிரெக்ட் டவுன்லோட் கொடுத்து டெவலப் பண்ணிக்கொள்ளையிலும். உங்களோட ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். டவுன்லோட் பண்ண பிறகு அதை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். நானா அது ஆஃப்லைன்ல செஞ்ச நம்மளோட கேம் அப்லோட் பண்ணிடுறதானே? ஆஃப்லைன்ல செஞ்சு அப்லோட் பண்ணிடலாம். அது ஆஃப்லைன்ல நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதை சேஃபா உங்களோட பீஸ்ல வச்சு லேட்டாக அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஆஃப்லைன் ஸ்கிராட்ச். ஆன்லைன் இல்லாம இப்படிதான் ஆஃப்லைன்ல யூஸ் பண்றது. இதுல வேற ப்ரொஜெக்ட்ஸ் ஒன்றும் பார்க்க இல்லாது. நீங்க எடிட் மட்டும் தான் இங்க பண்ணணும். சும்மா இப்படி கோட்ஸ் கிரியேட் பண்ணி ஒன்னொன்னு செய்யறதுக்கு இல்லாம ஒன்றும் செய்யணும். ஸோ இப்போ நாங்கள் ஆன்லைன் எடிட்டரை பத்தி யூஸ் பண்ணி நாங்க செய்ய பார்ப்போம். ஸோ ஆன்லைன்ல எப்படி ப்ரொஜெக்ட் வந்து கிரியேட் பண்றது, எப்படி நியூ ப்ரொஜெக்ட் வந்து போறதுன்றா இல்ல ஆன்லைன்ல கிரியேட்னு சொல்லி பட்டன் வந்து ஆஸ்கர் லெஃப்ட் சைட் ஆஸ்கர். அப்போ கிரியேட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்கிராட்ச் ப்ரொஜெக்ட் ஸ்க்ரீனுக்கு வருவீங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு எல்லாம் வந்துட்டீங்கன்னா உங்களோட ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணி எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு விளங்குதுண்டா, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணலும்டா உங்களோட ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணுங்க. நானா இதுக்குள்ள போறேன், எப்படி போறேன்? ஸ்கிராட்ச் மெயின் பேஜ்ல இருந்து இந்த ஸ்கிராட்ச்ல மெயின் பேஜ் இந்த ஸ்கிரீன்ல இருந்து இந்த கிரியேட்னு சொல்ற இந்த பட்டன் ஒசக்க லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்கு. அந்த கிரியேட் அந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வந்துடும்.
ஓகே, 6 பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் ஆன்சர் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. மத்த இன்னும் 19 பேர் நிற்கிறாங்க மீட்டிங்ல. டோட்டலா 25 பேர் நிற்கிறாங்க. 6 பேர் தான் ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணிக்கிறீங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் ஓகேயா? இல்லாட்டி இன்னும் ஓகே டைம் வேணுமா? சரி, ஓகே. இப்ப நான் ஸ்க்ராட்சை யூஸ் பண்ண முந்தி அது என்னன்னு கொஞ்சம் விளையாங்க கொள்ளும். ஸ்க்ராட்ச் மெயின் ஸ்கிரீன்ல இதுதான் ஸ்க்ராட்சுடைய மெயின் ஸ்கிரீன். இந்த ஸ்க்ராட்ச் மெயின் ஸ்கிரீன்ல 4 இம்பார்ட்டன்டான கம்போனன்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு என்னண்டா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த கோட்ஸ் எல்லாம் விளங்குது, இந்த பிளாக்ஸ் மாதிரி பில்டிங் பிளாக்ஸ். இதுதான் என்னோட கோட் சூஸ் பண்ற இடம். இங்க இருந்தா நான் கோட்ஸ் இழுத்து இந்த மெயின் ஸ்கிரிப்ட் இடத்துல போடுவேன். இந்த இடத்துல பேர் தான் மெயின் ஸ்கிரிப்ட். இங்கதான் என்னோட ஸ்கிரிப்ட் எழுத போறீங்க. ஓகேவா? இந்த ரைட் சைட்ல இங்க விளங்குற இந்த பாக்ஸிங் இந்த கேட்டோண்டிக்கு இந்த மார்ஜின், இந்த மார்ஜின் தான் நீங்க பண்ற கோட நான் பார்க்க போற அவுட்புட் டிஸ்பிளே. ஓகே, அதுக்கு கீழே ரைட் சைட்ல இங்க சின்ன இடம் ஒன்று இங்க இந்த கேட் ஐக்கானால விளங்குது. இதுதான் ஸ்ப்ரைட் பேனல். இதுதான் ஸ்க்ராட்சுடைய ஸ்கிரீன்ல மெயின் 4 கம்போனன்ட்ஸ். சரியா? இப்ப இந்த கோட் பிளாட்ஃபார்ம்ல 1 2 3 4 5 6 7 8 9 செக்ஷன் ஆஃப் கோட்ஸ். இப்ப இதெல்லாம் இது என்ன ஃபங்க்ஷன்ஸ் இந்த கோட் வச்சு செய்யலும்னு எல்லாத்தையும் உன்னோட விளையாட கொள்ளும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ளூ கலர்ல இருக்கிறது, இந்த நீல கலர்ல இருக்கிறது எல்லாம் மோஷன் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக்ஸ்ல என்னத்துக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த ஸ்ப்ரைட்னு சொல்ற இந்த கேட் அவரை ஃபார் எக்ஸாம்பிள் இங்க முன்னுக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு, இல்லாட்டி பின்னுக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு, திருப்ப வைக்கிறதுக்கு, அப்படி ஒன்றுக்கு இந்த மோஷன் சொல்ற பிளாக்ஸை யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி ஒரு ரேண்டம் பொசிஷனுக்கு அவர் அனுப்புறதுக்கு, இப்படி ஒரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் இந்த மோஷன் பிளாக்ஸை யூஸ் பண்றோம். அது இல்லாம என்ன ஸ்மூத்தா ஒரு இடத்துக்கு போறோம்டா கிளைட் சொல்லி இந்த ஒரு இடத்துக்கு கிளைட் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு கோட் யூஸ் பண்றதுக்கு அப்படி யூஸ் பண்றது. ஓகேயா? இப்ப இந்த மோஷன் பிளாக்ஸை விளையாங்க கொள்றது நீ ஃபர்ஸ்ட்டுக்கு விளையாங்க கொள்ள வேண்டியது தான் ஸ்க்ராட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதுக்கு நானும் அதுக்கு எப்படி போறேன்? ஸ்க்ராட்ச் மெயின் பேஜ்ல இருந்து கிரியேட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஸ்கிரீன். ஓகே, ஸோ ஸ்க்ராட்ச் பிளாட்ஃபார்ம்ல என் ஸ்கிரீனை ஃபுல்லாக காட்டிக்கிறேன். இதுதான் ஸ்க்ராட்ச்ல நான் சொன்ன அந்த ஸ்ப்ரைட் ஸ்கிரீன் சொன்னேனே, இதுதான் அது. ஓகேயா? இப்ப ஸ்க்ராட்ச்ல இந்த ஸ்கிரீன்ல எக்ஸ் அண்ட் ஒய் கிராஃப் படிச்சிருக்கீங்கன்னா அந்த கிராஃப் மாதிரி தான் இந்த ஸ்க்ராட்ச் ஸ்கிரீனும் வேலை செய்யுது. இந்த ஹாரிசான்டல் லைன், இந்த நேராகிற இந்த லைனுக்கு சொல்றது எக்ஸ் ஆக்சிஸ். இந்த வெர்டிகலா இந்த கேட் மூவ் பண்ற இந்த லைனுக்கு நான் சொல்றது ஒய் ஆக்சிஸ். ஓகேயா? இந்த ஒய் ஆக்சிஸ்ல ஒசக்க போல வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். 0ல இருந்து 180 மட்டும் ஒசக்க போகுது. ஒருவேளை இந்த லைன்ல இருந்து பல்லதுக்கு போக அது பை மைனஸ் வேல்யூஸா போகும். -1 -2 -3 அப்படின்னு -180 மட்டும் போகுது. சரியா? இப்ப அப்படி இல்லாம ஸ்க்ராட்ச் ஒசக்கே மேலேயும் போகாம லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் போறாருண்டா, இப்ப ஸ்க்ராட்ச் இந்த கேட் வந்து லெஃப்ட்டுக்கு போறாருண்டா எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் மைனஸ் ஆகி கொண்டு போகும். -100 -200 அப்படின்னு ஒரு லெவலுக்கு போகும். அதே அவர் ரைட் சைடுக்கு போறாருன்னா எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் 1 2 3 அப்படி கூடி 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 போகும். இப்ப அதை பாக்குறது நான் எப்படி செய்வேன்? இங்க கீழே அவங்களுக்கு வழங்குது எக்ஸ் அண்ட் ஒய்னு காட்டுறாங்க. இந்த ஆக்சிஸை மார்க் பண்ணி இங்க கீழே காட்டிக்கிறாங்க எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். நான் 2ம் 0 கொடுத்தோம்னா கேட் வந்து சரியா சென்டர்ல இருக்கிறாரு. இதுதான் இந்த டிஸ்பிளேயோட சென்டரான இடம் அதுலதான் கேட் இப்ப செட் பண்ணிக்கிறாரு.
நான் சொன்னமா இந்த கேட்ட ஒரு இந்த சைடு ரைட் சைடுக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நாங்க சொன்னோம் எக்ஸ் வேல்யூஸை கூட்டணும். அப்ப நாங்க அதே மாதிரி எக்ஸ் வேல்யூஸை கூட்டி பார்ப்போம். இப்ப எக்ஸ் வேல்யூ 0லேக்கு நாங்க வந்து ஒரு 100 ஆக்கி பார்ப்போம். 100 ஆக்கினா கேட் போற இடம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ரைட் சைடுக்கு. அதே நாங்க ஒரு மைனஸ் வேல்யூ கொடுத்து பார்த்தோம். இப்ப ஒரு -200 நான் இங்க கொடுத்தேன்டா உங்களுக்கு வந்து கேட் வந்து ஸ்டேஜோடைய லெஃப்ட் சைடுக்கு போகுது. ஓகே, இப்ப அதே ஒசக்க போகல எப்படி இதான்னு பாக்குறதுக்கு ஒசக்க இப்ப கேட் ஒசக்க போகுது நாங்க சொன்னோம் வந்து y வேல்யூஸை கூட்டணும். அப்படின்னா y வேல்யூஸ் இப்ப நான் ஒரு 50 கொடுத்தேன்டா உங்களுக்கு வந்து கேட் ஒசக்க போகுது. இப்ப ஒரு 60 கொடுத்தேன்டா அதே விட ஒசக்க போகுது. 17 அதே விட ஒசக்க போகும். இது ஒர்க் ஆகுது. இப்ப கேட்ட கீழ் எடுக்கணும்டா y வேல்யூஸ் நெகட்டிவ்ல அப்படின்னா மைனஸ் வேல்யூஸ் ஒரு -10 அப்படின்னா கேட் கீழே வரும். -50 கீழே வருது. -100 கீழே வருது. இப்படித்தான் இந்த ஸ்டேஜ் மூவ் ஆகுது. சென்டரை வந்து எக்ஸும் ஒய்யும் மீட் ஆகிற இடம் அதுதான் சென்டர். இந்த வெர்டிக்கல் லைன் இதுல ஒஸ்க போகல y வேல்யூஸ் கூடும், கீழே போகல y வேல்யூஸ் குறையும். அதே இந்த ஹாரிசான்டல் லைன் அதுல லெஃப்ட் சைட்ல வர போல எக்ஸ் வேல்யூஸ் குறையும், ரைட் சைட்ல போகல எக்ஸ் வேல்யூஸ் கூடும். இந்த கன்செப்ட் விளங்குச்சுன்னா உங்களோட ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணுங்க. யாரு சரி விளங்கலாண்டா சொல்லுங்க, திருப்பி சொல்லி தரேன். திருப்பி இருக்க சொல்லுங்க நானா. ஓகே திருப்பி ஒரு சொல்லுங்க. ஓகே, இது எப்படின்னா இந்த ஸ்கிராட்ச்ல இந்த ஸ்கிரீனுக்கு இந்த விளங்குதா இந்த கிராஃப் ஒண்ணுமே வந்து இந்த ஸ்கிரீன் தான் ஸ்கிராட்ச்ல டிஸ்பிளே அவுட்புட்னு சொல்றது. ஓகே, இப்ப இந்த ஸ்கிரீன்ல இப்ப நாங்க கேட்ட இப்ப இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இந்த நீல கலர் பாக்ஸ் இருக்கீங்களா, இதை யூஸ் பண்ணி நாங்க ஸ்கிராட்ச் கேட்ட அங்க இங்க இப்படி மூவ் பண்ண வைக்கணும்டா நாங்க ஒரு இடத்துக்கு அதை அனுப்புவோம். இப்ப நான் நார்மலா இப்படி மவுஸ் இழுத்து போடுறதால உங்களுக்கு இங்க விளங்குது. இங்க கீழே இதை பாத்துக்கோங்க, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் நீங்களை காட்டுது. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது. ஸ்கிராட்ச் கேட் ஒவ்வொரு இடத்துக்கு நான் மூவ் பண்ண சொல்லுங்களேன். இப்ப கேக்குதா? ஓகே, நான் ஸ்கிராட்ச் கேட்ட ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் பண்ண இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண கேட் மாற இடம் மாற இந்த எக்ஸ் அண்ட் ஒய் நீங்க போட்டிக்க இந்த 2 காலம்ஸ் கீழேக்கு அந்த எக்ஸ் அண்ட் ஒய் போட்டிக்கிற ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. நான் சின்ன மூவ்மெண்ட் சின்ன சேஞ்ச் ஒரு இடத்துல பண்ணாலும் அந்த வேல்யூஸ் மாறுது. அந்த ரீசன் என்னன்னு பார்த்து கொள்றதுக்கு தான் நான் இந்த ஸ்கிரீன்ல போட்டிக்கிற அந்த கிராஃப் யூஸ் பண்றேன். இதை பாருங்க, நான் மூவ் பண்ண ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் பண்ண இந்த வேல்யூஸ் பிளஸ் பிளஸ் அப்படின்னு ஒண்ணுண்டா மாறி 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 இருக்கு. சத்தம் போட்டு சொல்லுங்க நானா. மைக் கேக்குது இல்லையா? இல்ல சரிங்க. ஓகே, நான் சட்டை கன்ஃபார்ம் பண்ணேன். மத்தவங்களுக்கு கேக்குதா? உங்க சவுண்ட கொஞ்சம் வலியமா கூட்டி கேட்டுக்கோங்க, கேட்கும். மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதுன்னு நீங்க ரீசன் பண்ணிக்கிறாங்க. சட்டை கேட்டேன், மத்தவங்களுக்கு கேக்குது. கிராஃப் எப்படி எடுது? உங்க சைட் கனெக்ஷனை பாத்துக்கோ. விளங்கல என்ன கிராஃப் எப்படி எடுது? சவுண்ட் கொஞ்சம் குறைய கேக்குது சார். கிராஃப் எப்படி எடுத்தேன்டா இந்த உங்களோட ரைட் சைட்ல பாருங்க, ரைட் சைட் கீழே இங்க நான் மவுஸை வச்சு கொண்டிருக்கிறேனே அந்த இடத்துல சூஸ் அ பேக்ட்ராப் பண்ற அந்த ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. அதை பிரஸ் பண்ணி லாஸ்கா சர்ச்ல எக்ஸ்ன்னு அடிங்க. அதுல இந்த கார்னர்ல XY கிரிட், இந்த XY கிரிட்னு அடிச்சாலே வந்துடும். இது XY கிரிட பிரஸ் பண்ணீங்கன்னா இங்கெல்லாம் இந்த பேக்ட்ராப் உங்களுக்கு அந்த கிராஃப் பெயிண்ட் கால வந்துடும். ஓகே சார்.
ஓகே. சோ இப்ப நான் என்ன அந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்டா, கேட் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் ஆக கொஞ்சம் இருங்க. ஓகே. இந்த கேட் ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் ஆக இந்த கீழே பாருங்க, இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லி ரெண்டு வேல்யூஸ் போட்டிருக்கு. இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. நான் இப்ப கேட்டா சின்னதா ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் பண்ண போகல அந்த வேல்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டே போகுது. அதெல்லாம் விளங்குதா உங்களுக்கு? சரியா? மொள்ள அந்த வேல்யூஸும் அந்த சேஞ்ச். ஷோன்றது மாறி போகுதா? இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இங்க கீழே காட்டுது. அந்த ரெண்டு நம்பர்ஸும் நான் கெட்ட மூவ் பண்ண மாறுது. இப்ப அது என்ன மாறுதுன்னு பார்த்தா அந்த தியரி தான் சொல்றேன் நான். இப்ப நாங்க அது ரெண்டும் 0 கொடுத்து பார்த்தா நான் எல்லாத்துக்கும் வரேன். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அங்க வரேன் மூவ் பண்றது எப்படின்னு. ஓகே. இப்ப நாங்க 0 இந்த கீழே கொடுத்தோம்னா இந்த கேட் வந்து ஸ்டேஜ் உடைய இந்த ஸ்கிரீனுடைய சென்டருக்கு வரும். ஓகே. இப்ப இந்த கேட்டை நான் கொஞ்சம் ஒசக்க எடுக்கணும்டா. அப்படின்னா இப்படி மூவ் பண்ணணும்டா. இந்த கேட்டை நான் இப்படி கொஞ்சம் மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்டா, இந்த வைவல்யூஸ 0 விட கூடிய ஆகணும். இப்ப 0 விட கூடியான நம்பர்ஸ் என்னது? 1 2 3 அப்படின்ட்டு 180 மட்டும் இங்க சப்போர்ட் பண்ணுது. நீங்க 1000 கொடுத்தாலும் அது ஒரு அளவுக்கு தான் போகும். 215 தான் மேக்சிமமா அது போகும். ஓகே. அப்படின்னா 0 விட கூட நீங்க வைக்கி கொடுத்தீங்கன்னா அத திருப்பி சொல்லுங்களேன். மேல அந்த வையனைங்களா மேல மூவ் ஆகுறதுக்கு வைய 0 விட கூட ஆக்கணும். நீங்க ஒரு 5 அப்படி 5 இல்லாட்டி ஒரு 50 அப்படி கொடுக்க வை அஸ்க போகும். ஓகே. அதே நீங்க சரி அதே நீங்க வந்து கீழே ஆக்கணும்டா. இப்ப வைய ஒரு -50 0 விட குறையான நம்பர்ஸ் என்னது அந்த நம்பர்ஸ்க்கு பார்த்து கொடுக்கணும். உங்க சைட்ல தான் சார் அப்செட் இருக்கும். இங்க மத்தவங்கள கேட்கலாம். கொஞ்சம் உங்களோட ஸ்பீக்கர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ அப்படி இது சும்மா நீங்க ஓவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையில்ல. இது எப்படி ஒர்க் ஆகுறதுன்னு ஒரு லைட் ஒரு பேசிக்கான நாலேஜ் வச்சுக்கொண்டா போகுது. இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல கீழாக்குறதுக்கு மைனஸ், ஆக்குறதுக்கு பிளஸ். இப்ப அதே நீங்க ரைட் சைடுக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்குண்டா இந்த எக்ஸ் இந்த ஏரோ இப்படி காட்டுது. இந்த எக்ஸ் ஆன நம்பர்ஸ் ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணா எக்ஸுக்கும் ரைட்டுக்கும் போக மாதிரி. 15 கொடுத்தா ரைட் சைடுக்கு போகுது. 0 விட கூடியான நம்பர்ஸ் கொடுத்தா ரைட் சைடுக்கு போகும். 0 விட குறையான நம்பர்ஸ் கொடுத்தா லெஃப்ட் சைடுக்கு போகும். ஸோ இது ஒரு சின்ன தியரி வந்து இது கம்பல்சரியா தெரியணும்னு இல்லை. ஆனா தெரிஞ்சு கொண்டா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது லேசி ஆயிடும். ஸ்கிரீன் ட்ரா பண்ண வேணும். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் இந்த மோஷன் பிளாக்ஸ்ன்றதை டீப்பா ஸ்டடி பண்ண போகணும். நான் மோஷன் பிளாக்ஸ்ல பார்த்தேன் கேட்டை எப்படி மூவ் பண்ண வைக்கிறது அப்படி ஒன்றுனா பார்த்தேன். இப்ப இதுல மூவ் 10 ஸ்டெப்ஸ் என்ன சொல்றாங்கடா, ஸ்க்ரட்சை உங்களோட ரைட் சைடுக்கு மூவ் பண்றதுக்கு இந்த மூவ் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணிடும். இப்ப உங்களுக்கு 10 ஸ்டெப்ஸ் அந்த கேட்டை மூவ் பண்ண வைக்கணும்டா இப்படி சின்னதா மூவ் பண்ணி கொள்ளணும். ஓகே. அதே இப்ப ரைட் சைடுக்கு போகாம கேட்டை நீங்க லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ண வைக்கணும்டா -10 கொடுத்து பார்ப்போமே. 0 விட குறையான நம்பர்ஸ் -10 கொடுத்தா கேட் லெஃப்ட் சைடுக்கு வராரு. ஓகேயா? அதே நீங்க இப்ப கேட்ட ஒரு டேர்னிங் ஒன்று போட்டு வைப்போமே, டேர்ன் 15 degrees. இந்த பக்கத்துக்கு டேர்ன் கிளாக் வைஸ் 15 degrees. கேட் எப்படி டேர்ன் ஆகுது. அதே நீங்க கிளாக் வைஸ் இல்லாம ஆன்டி கிளாக் வைஸ் திரும்ப வைக்கணும்ல இந்த 3வது கோடு யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. இப்ப அடுத்த கோடு என்னடா, கோ டு ரேண்டம் பொசிஷன். கோ டு ரேண்டம் பொசிஷன்ல என்ன நடக்கும்டா, இப்ப உங்களோட கேட்ட கோ டு ரேண்டம் பொசிஷன் ஒவ்வொரு டைம் கொடுக்க அது ஸ்டேஜ்ல இந்த ஸ்கிரீன்ல ஒவ்வொரு இடத்துக்கு ரேண்டமா போக ஸ்டார்ட் ஆகும். இதை பிரஸ் பண்ண பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அது மூவ் ஆகும். அதுல கீழே ட்ராப் டவுன் ஆப்ஷன்ல காட்டுறாங்க கோ டு மவுஸ் பாயிண்டர். ஓகே. இந்த மவுஸ் பாயிண்டருக்கு மூவ் பண்ண என்ன செய்யும்டா, சத்தம் வழங்குதுல சார். இந்த கோ டு மவுஸ் பாயிண்டர்ல என்ன ஃபங்க்ஷன்டா, உங்க மவுஸ் பாயிண்டருக்கு
அந்த மவுஸ் பாயிண்டர் பக்கத்துல இது அப்படியே மூவ் ஆகும். இப்ப நாங்க சின்ன ஃபன்னான வேலைன்னு பார்ப்போம். அது நான் லேட்டாக சொல்லி தரேன். இப்போக்கி கொஞ்சம் சின்ன ஆக்டிவிட்டி இந்த கோ டு மவுஸ் பாயிண்டர் எப்படி ஒர்க் ஆகுறதுன்றதுக்கு நான் சும்மா சொல்லி தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வென் ஃபிளாக் கிளிக் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கோ டு மவுஸ் பாயிண்டர்னு கொடுத்துக்கிறேன். இந்த கெட்ட பார்த்தீங்கன்னா நான் இந்த மவுஸை மூவ் பண்ண நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுறேன். நீங்க பார்த்தீங்கன்னா நான் மவுஸை மூவ் பண்ண கெட்டும் அப்படியே மூவ் ஆகுறாரு. வேலைங்க சார் திருப்பி சொல்லுங்களேன். ஓகே, அது என்னண்டா இங்க உங்களுக்கு காட்டிக்கு இந்த மோஷன் பிளாக்ஸ்ல 4வது பிளாக் தான் கோ டு ரேண்டம் பொசிஷன் இருக்கிற அந்த பிளாக். அதை நீங்க இப்படி இழுத்து இந்த கீழே அரௌண்ட் சின்னதை காட்டும், அதை ப்ரெஸ் பண்ணி மவுஸ் பாயிண்டர் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கெட்ட அப்படின்னு இந்த ஸ்ப்ரைட்டை உங்களோட மவுஸை ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணிடும். கிளியரே இல்ல. பாத்தீங்கன்னா உங்களோட மவுஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுது. ஓகே, இப்ப அடுத்த இதுதான் நான் சொன்ன அந்த எக்ஸ் அண்ட் ஒய். நாங்க எங்களோட மெனுவலா செஞ்சது வந்து எங்களை கோட ஈக்கி. இப்ப கோ டு எக்ஸ் ஒய் இப்படி சொல்லி இதோட லொகேஷன் கொடுக்குது. இப்ப நான் சொன்னேன் வந்து கெட்ட இந்த ஸ்டேஜ்ல ரைட் சைடுக்கு மூவ் பண்ண வைக்கணும்டா எக்ஸ் வேல்யூஸ் வந்து 0 விட கூட வைக்கணும். நான் இப்ப அதை ரைட் சைடுக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு 0 விட ஒரு 100 கொடுக்கணும். வைய சொன்னேன் வந்து இந்த ஆரஞ்சு கலர் லைனுக்கு ஒசக்க வாரதுக்கு வைய நாங்க 0 விட கூடிய வேல்யூஸை வைக்கணும். அதே ஆரஞ்சு லைனை விட கீழே வாரதுக்கு 0 விட குறைய வைக்கணும். நான் இப்ப 0 விட குறையா ஒரு -50 கொடுத்து பார்ப்போம் அது எங்க போகுதுன்ட்டு. இப்ப இந்த கோடுக்கு படி நான் எக்ஸ் கொடுத்திக்கிறேன் 100 அப்படின்டா அது ஸ்டேஜ்ல ரைட் சைடுக்கு போகணும். பைய கொடுத்திக்கிறேன் -50க்கு அப்படின்டா அது இந்த ஆரஞ்சு கலர் லைனு கீழே வரும். கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த கோட் ஒர்க் ஆகுது. சரியா எக்ஸ் 100ன்னு கொடுத்திக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைனுக்கு ரைட் சைட்ல அதிகம், வைய -50 கொடுத்திக்கிறேன் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் லைனுக்கு கீழே இருக்கும். ஸோ அதுதான் இந்த கோ டு சொல்ற இதுல ஃபங்க்ஷன். அடுத்து இருக்கிற கிளைட் 1 செகண்ட் டு ரேண்டம் பொசிஷன் அப்படின்ற இந்த கோட். இந்த கோட்ல என்ன அர்த்தம்டா இங்கல நீ ஒஸ்கண்டிய 3வது இன்ச் கோடு வந்து ஒஸ்க இந்த 3வது கோடு வந்து கோ டு ரேண்டம் ஆனா பொசிஷன். விளங்கல பிரசிடன்ட் சொல்லுங்க. எந்த பாட்டு விளங்கல்ல? அந்த நீங்க கேட்ட அங்க சொன்னீங்க அந்த பாட்டு அந்த எக்ஸ் அண்ட் ஒய் பார்ட் அதான் நீங்க எப்பயும் சும்மா லைட்டா கிளியர்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ரொஜெக்ட் செய்ய அது உங்களுக்கு அப்படியே கிளியரா விளங்க வரும். ஓகே, ஸோ இப்போ கிளைட் 1 செகண்ட்ஸ் டு ரேண்டம் பொசிஷன்டா நீங்க கொடுத்திக்கிற அந்த டைம் 1 செகண்டுக்குள்ளுக்கு அது ஒரு இடத்துக்கு ரேண்டம் மூவ் பண்ணும். இந்த கோ டு இந்த 4வது கோட் என்ன பண்ணும்டா அது சும்மா ஒரு இடத்துக்கு இப்படி பாய வைக்கும். அதே கிளைடு கொடுத்தீங்கடா ஒரு இடத்துக்கு அது சும்மா கிளைட் பண்ணிட்டு போகும். அதுதான் இந்த கிளைட் ஃபங்க்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா கிளைட் 1 செகண்ட்ஸ் டு எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற இந்த வேல்யூ வந்திருக்கு. நாங்க ஏர்லியா பார்த்தோம் வந்து கோ டு எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது. கோ டு எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்தீங்கன்னா அது ஒரு இடத்துக்கு அந்த நாங்க கொடுத்த ஃபிக்ஸ் பண்ண வேல்யூக்கு அது சரியா டிரெக்டா போயிடுறோம். அதே இப்ப சும்மா நாங்க அதை கிளைடை கொடுத்து பார்ப்போம் அது சரியா எங்க போகுதுன்னு. கிளைட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அது அப்படி கிளைட் ஆகிக்கொண்டே அப்படியே மூவ் ஆகிக்கொண்டே போயிட்டு அந்த இடத்துல நிற்கும். சரியா, இப்ப இந்த செகண்ட் டைம் வரீங்கக்கு இதனோட 10 செகண்ட்ஸ் ஆக்குறேன் அது எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ 10 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது மொல்ல 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து நான் கொடுத்த இந்த லொகேஷன் இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற இந்த லொகேஷனுக்கு மொல்ல டிராவல் ஆகும். 10 செகண்ட்ஸ்க்கு அந்த இடத்துக்கு டிராவல் ஆகி அப்புறம் ஸ்டாப் ஆயிடும். அதுதான் இந்த கோடோட ஃபங்க்ஷன். அடுத்து என்னண்டா பாயிண்டிங் டிரெக்ஷன் சொல்லிக்கிற இந்த கோட். இந்த கோட் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கடா உங்களோட கேட்டை திரும்ப வைக்கிறது. இப்ப நான் கேட்ட இந்த கோடை யூஸ் பண்ணி 0 டிகிரிஸ் கொடுத்தேன்டா கேட் இப்படி இருக்கு. சரியா, அதே நான் 90 டிகிரிஸ் கொடுத்தேன்டா கேட் இப்படி இருக்கு. 270 டிகிரிஸ் கொடுத்தேன்டா 270 இதுல மைனஸ்ல தான் போகும். கேட் இப்படி இருக்கு. இப்படி கேட்டை டர்ன் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த பாயிண்டிங் டிரெக்ஷன் சொல்ற இந்த கோட் பிளாக்.
ஓகே, இப்போ நான் கெட்ட ஸ்ட்ரெயிட் ஆகிறதுக்கு பாயிண்டிங் டிரெக்ஷன் 90 டிகிரிஸ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து இருக்கிற கோட் என்னண்டா பாயிண்ட் டுவர்ட்ஸ் மவுஸ் பாயிண்டர் இந்த கோட். இந்த கோட் என்னண்டா உங்களோட கெட் வந்து உங்களோட மவுஸ் சீக்கிர அந்த டிரெக்ஷனுக்கு பாயிண்ட் பண்றதுக்கு. இதை காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இந்த கோட் என்ன எக்ஸ்பிளைன் ஆகுறதுக்கு சின்ன ஆக்டிவிட்டி வந்து இங்க பாத்தீங்கன்னா என் மவுஸை நான் ஃபுல் ஸ்கிரீன்ல காட்டுறேன். ஓகே, என் மவுஸை நான் மூவ் பண்ண இந்த கெட் வந்து என்ன மவுஸே பார்த்து கொண்டு வருது. அதுக்கு இதுதான் இந்த பாயிண்ட் டு மவுஸ் பாயிண்டர் சொல்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்றது. சரியா? அடுத்து என்னண்டா சேஞ்ச் எக்ஸ் பை 10 செட் எக்ஸ் டு 100 சேஞ்ச் y டு y பை செட் y டுன்ற சொல்றேன். இந்த 4 கோட் இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த எக்ஸ் அண்ட் y சொல்றேன் இந்த ஃபங்க்ஷன் வச்சு. இது இன்னும் உங்களுக்கு கிளியர் இல்லாம கேளும் என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சுத்தி சரியா கிளியரா விளங்கிக்காது. அதை சுத்தி இந்த 4 கோட்ஸை நீங்க டவுட்டை வச்சுக்கோங்க. இது என்னண்டா கெட்ட மூவ் பண்ண வைக்கிறது. எக்ஸ் ஆன டிரெக்ஷனுக்கு 10 கூட்டுறது, எக்ஸ் அந்த ப்ளூ ஆரஞ்சு கலர் லைன்ல இந்த லெஃப்ட் சைடு கிடைக்கிறது அப்படின்ற மூவ் பண்றதை இந்த கோட்ஸை யூஸ் பண்றேன். இல்லாட்டி உங்களுக்கு டிரெக்டா ஒரு இடத்துக்கு செட் பண்ண வைக்கிறது, அதுக்கு இந்த கோட்ஸ் யூஸ் பண்றேன். இது நீங்க மேலே மேலே ப்ராஜெக்ட் செய்ய உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்து என்ன கோடுண்டா இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸ் இருக்கிற இந்த கோட். சரியா? இந்த கோட் என்னதுக்கு யூஸ் பண்ணுவாங்கடா இப்ப ஸ்கிராட்ச் கேட்டிக்கு இந்த கோடை நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஸ்கிராட்ச் கேட் வந்து இந்த ஸ்கிரீன்ல இந்த கார்னர்ஸ் இந்த கார்னர் இந்த போர்டர் ஒண்டிக்குன்னா இந்த போர்டர்ல பட போல பவுன்ஸ் ஆகி திருப்பி வரேன். இது எப்படின்னா நீங்க பால் ஒன்றை வீசினா செவத்துக்கு அது செவர்ல பட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது உங்களுக்கு. அதே மாதிரி பவுன்ஸ் பேக் ஃபங்க்ஷன் தான் இது. இந்த கேட் இந்த பவுண்டரியில பட்ட உடனே பவுன்ஸ் ஆகி திருப்பி வந்துடும். இப்ப அதுக்கு நான் சின்னதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வேண்டி குவிக்லி நான் ஒரு கோடை செய்யறேன். ஓகே, பாத்தீங்கன்னா அது ஸ்கிரீன்ல பட்ட உடனே பவுன்ஸ் ஆகி போகுது. அது ஸ்கிரீன்ல பட ஒரு இடத்துக்கு அப்படியே பவுன்ஸ் ஆகி அப்படியே கிளியரா போகுது. அது வரைக்கும் தானே எல்லாத்துக்கும். இஃப் அன் எட்ஜ் பவுன்ஸ்ண்டா அந்த போர்டர்ல பட அது பவுன்ஸ் ஆகுது. பட்ட உடனே திரும்பி ஆப்போசிட் சைடுக்கு அது மூவா ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இந்த இஃப் அன் எட்ஜ் பவுன்ஸ் சொல்ற இந்த கோடை யூஸ் பண்றது. ஓகேயா? அடுத்து இருக்கிறது வந்து செட் ரொட்டேஷன் ஸ்டைல்னு சொல்ற இந்த பிளாக். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கண்டா இப்ப இந்த கெட்டை நீங்க இந்த ஒஸ்கிக்கிறத யூஸ் பண்ணீங்களே இந்த டிரெக்ஷன் சொல்லிக்கி இப்படி திரும்ப போகல சிலாக்களுக்கு கெட் இப்படி திரும்பாம சரியா அந்த இப்படி திரும்பணும்னு ஆசை. இந்த வாக்கிங் அனிமேஷன் எல்லாம் கொடுக்க போகல கெட் இப்படி மூவ் பண்ணி கொண்டிருக்க போல இப்படி மூவ் பண்றது பசந்தாய்க்காதே. அதனால இஃப் அன் எட்ஜ் பவுன்ஸ் போட வைக்கிற அந்த செட் ரொட்டேஷன் ஸ்டைல் இந்த கோட் செட் ரொட்டேஷன் ஸ்டைல் லெஃப்ட் ரைட் கொடுத்தீங்கன்னா இந்த கெட் வந்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் மட்டும் தான் திரும்பும். அது எப்படின்னா இந்த டிரெக்ஷன் வந்து பிளஸ் வேல்யூஸ்ல போல பிளஸ்ல போகல ரைட் சைட்ல மைனஸ் வேல்யூஸ்ல போகல அது லெஃப்ட் சைடுக்கு திரும்பும். அதுதான் இந்த ரொட்டேஷன் ஸ்டைல்ல கோடு. அடுத்து என்னன்னா ஆல் அரவுண்ட் சொல்ற இந்த ரொட்டேஷன் இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணி கொண்டிருந்தேன். அது வந்து இப்படி திருப்ப ஃபுல்லா ஆல் ரொட்டேஷன் ஃபுல்லா 360 டிகிரிஸுமே கட் ரொட்டேட் ஆகும். அடுத்த ட்ராப் டவுன் மெனு தான் டோன்ட் ரொட்டேட் இருக்கிற இந்த ஆப்ஷன். இது என்ன பண்ணும்டா கெட்டை நீங்க எப்படி திருப்பினாலும் அது திரும்பாது. இப்ப டோன்ட் ரொட்டேட் கொடுத்தாண்டா நீங்க கெட்டை இது எவ்வளவு சுத்தினாலும் கெட் எங்கேயும் திரும்பாது. அப்படியே லொக்கா அது ஈக்கிரமாயே அந்த டிரெக்ஷனை பார்த்து கொண்டே ஈக்கும். நீங்க எவ்வளவு சுத்தினாலும் கெட் ஒன்றும் ஆகாது. ஓகே, அதுதான் இந்த பேசிக் கோட் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் மோஷன் பிளாக்ஸ்ல பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். மோஷன் பிளாக்ஸ்ல உங்களுக்கு எச்சரி விலங்கல்லாட்டி உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளனேஷன் திருப்பி தேவைண்டா மை கன்வின் பண்ணி கேட்கலும். ஓகேண்டா நான் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு மூவ் பண்றேன். ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணீங்கன்னா நான் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு மூவ் பண்றேன். ஓகே ஓகே, ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணுங்க. 1 மினிட்ல நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகும். விளங்கிட்டு நானா
நான் அந்த பாயிண்ட் இன் டிரெக்ஷனுங்கிற அந்த பிளாக்ல இருந்து கொஞ்சம் வழங்கப்படுத்துங்கண்ணே. ஓகே, பாயிண்ட் டிரெக்ஷன் சொல்றது வந்து உங்களோட கேட்ட ஒரு டிரெக்ஷனுக்கு பார்க்க வைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட் வந்து இப்ப நேரா பார்த்து கொண்டு இருக்கு. இப்ப கேட்டை நீங்க கீழே பார்க்க வைக்கணும்டா இந்த பாயிண்ட் டிரெக்ஷன்ல போயிட்டு கேட் இப்படி தானே பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இது எப்படி இந்த ஆரோவை கீழே இழுத்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு கேட் கீழே பார்ப்பாரு. அதே எப்படி நீங்க கேட்ட லெஃப்ட் சைடுக்கு பார்க்க வைக்க நினைக்கிறீங்கடா இதை இழுத்து இப்படி போயிட்டு லெஃப்ட் சைட்ல வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கடா கேட் லெஃப்ட் சைடுக்கு பார்ப்பாரு. அதே நீங்க இப்படி ஒஸ்க வைக்கிறீங்கடா ஸ்கிராட்ச் கேட் ஒசக பார்ப்பாரு. இதுதான் பாயிண்டிங் டிரெக்ஷன் சொல்றதுல பேசிக்கான ஃபங்க்ஷன். நீங்க சும்மா இது எல்லாத்துலயும் பேசிக்கா தெரிஞ்சு கொண்டா போதும், அது ஓகே. பாயிண்ட் டுவர்ட்ஸ் மவுஸ் பாயிண்டர் சொல்றது நீங்க மவுஸ் பாயிண்டரை வச்சு கொண்டிருக்கிற அந்த ஆங்கிள். நான் ப்ரீவியஸா காட்டியிருந்தேன், அவர் வந்து மவுஸே இந்த எப்படி பார்த்து கொண்டு போவாரு. நீங்க மவுஸ் எங்கெங்கெல்லாம் மூவ் பண்றீங்களோ அதே அவரை பார்த்து கொண்டு இருப்பாரு. அதுதான் பாயிண்ட் டுவர்ட்ஸ் மவுஸ் பாயிண்டர் சொல்ற அந்த கோட். அடுத்த கோட் என்னன்னா சேஞ்ச் எக்ஸ் பை செட் எக்ஸ் டு சேஞ்ச் ஒய் பை செட் ஒய் டு அப்படி நிக்கிற அந்த கோட். அதுவும் இல்லாம இப்ப நீங்க பேசிக் ஒரு நாலேஜ் எடுத்துக்கொண்டீங்க இந்த கிராஃப்ல எப்படி கேட் லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் மூவ் ஆகுறாரு. கேட்ட அந்த லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் மூவ் பண்றதுக்கு தான் நாங்க அந்த கோட்ஸை யூஸ் பண்றது. அது இப்பக்கு கொஞ்சம் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் சுத்தி கொஞ்சம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் முறைமைக்கு போடியெல்லாம் சுத்தி அதில் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. அது என்ன செய்யறேன்டா கேட்ட இந்த ஸ்டேஜ்ல லெஃப்ட் சைட் ரைட் சைடுக்கு மூவ் பண்ண வைக்கிறது, அதே மாதிரியே லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு, அதே மாதிரியே ஒசக்க மூவ் பண்றதுக்கு, அதே மாதிரியே கீழே மூவ் பண்றதுக்கு. அதுக்கு தான் இந்த இந்த 4 பிளாக்ஸை யூஸ் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன்டா சேஞ்ச் ஒய் பை 10 ஒய் இந்த ப்ளூ கலர் லைன் நீங்க விளங்குது, ப்ளூ இல்லாட்டி பிளாக் கலர் லைன் நீங்க விளங்குது. அந்த லைனுக்கு ரைட் சைடுக்கு போக வைக்கிறதுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும். சேஞ்ச் எக்ஸ் பை 10 அதே நாங்க மைனஸ் ஒன்று கொடுத்தோம்டா அந்த லைனுக்கு அப்படி லெஃப்ட் சைடுக்கு வருவாரு. அதுதான் அதுல ஃபங்க்ஷன். அடுத்து என்னண்டா இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸ்னு சொல்றது. அது என்னண்டா இந்த ஸ்கிராட்ச் கேட் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த கார்னருக்கு பட போல அவரை பவுன்ஸ் ஆகி திருப்பி போவாரு. மேலுக்கு பாக்குற மாதிரி அந்த இந்த மவுஸ் பாயிண்டர்ல அந்த இது மேலுக்கும் கீழுக்கும் அந்த லெஃப்ட் சைட்ல அந்த பாக்குற மாதிரி சுத்துனீங்களா அந்த இது எப்படி அது எனக்கு விளங்குது. ஓ அது வந்து நான் சும்மா உங்களுக்கு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வேண்டிய சுத்தி காட்டினேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வேண்டி உங்களுக்கு நான் சும்மா அதை யூஸ் பண்ணி காட்டினேன். நீங்க சும்மா ஐடியா ஒன்று வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் டுவர்ட்ஸ் மவுஸ் பாயிண்டர்ன்ற இந்த கோடை யூஸ் பண்ணி நாங்கள் ஸ்கிராட்ச் கேட்டை எங்களோட மவுஸ் மூவ் பண்ற இடத்துக்கெல்லாம் பார்க்க வைக்கல. அதுதான் இந்த பேசிக் ஐடியா. நீங்க இதுல டீப்பா இந்த நான் பண்ண மாதிரி கோடிங் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அந்த பிளாக்ஸ்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்து கொண்டீங்கன்னா அது போதும். உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்ல பாக்ஸ் எல்லாம் விளங்கிச்சேன்டா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நாங்க அடுத்த கலர்ஸை பார்க்க போவோம். அடுத்தது என்னென்ன பர்பிள் கலர்ல இருக்கிற கலர்ஸ். இதுக்கெல்லாம் நாங்க லுக்ஸ் பிளாக்னு சொல்லுவோம். இந்த பிளாக்ஸ் வச்சு என்ன பண்றதுண்டா இந்த பேசிக்கலி இந்த ஸ்கிராட்ச் கேட் இருக்கிறாரு. இப்போ நான் ஸ்கிராட்ச் கேட் இல்லாம வேற ஸ்ப்ரைட் ஒன்று சூஸ் பண்ணுவோம், வேற கேரக்டர் வந்து வேற ஹீரோ வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம். வேற ஒன்று சூஸ் பண்றதுக்கு இந்த கீழே சின்ன கேட் ஐக்கனோட விளங்குது. உங்களுக்கு சின்ன கேட் ஐக்கனுக்கு பிளஸ் மார்க்கோட காட்டியுமே ஐக்கனோட அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல நிறைய மெயின் கேரக்டர்ஸ் ஸ்கிராட்ச்ல காட்டும். இப்போ அதுல உங்களுக்கு ஃபேவரட் ஆனு சூஸ் பண்ணிக்கொள்ள எழுமீங்க. நான் இப்போ சூஸ் பண்றேன் இந்த கோபோ சூஸ் பண்றேன். போகணும் எடுக்கிறேன்டா இங்க கீழே சின்ன கெட் ஐக்கனோட காட்டும். கெட் ஐக்கனுக்கு பிளஸ் மார்க் ஒன்று மாதிரி காட்டி சூஸ் அ ஸ்ப்ரைட்னு சொல்லி அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரீனுக்கு போயிடும். ஓகேவா? அந்த ஸ்கிரீனுக்கு போயிட்டு உங்களுக்கு ஆசையான ஸ்ப்ரைட் உங்களுக்கு ஆசையான ஹீரோக்கு மேலால ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களோட ஸ்கிரீனுக்கு வருவாரு. இப்ப நான் பழைய ஸ்கிராட்ச் கேட்டை அழிச்சிட்டு நான் இந்த ஸ்ப்ரைட்டை வச்சுக்கிறேன்.
இப்போ லுக்ஸ்ல என்ன செய்யறேன்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இவரை சென்டருக்கு எடுக்கிறேன், 00 கோட் அடிச்சா அவர் சென்டருக்கு போயிட்டுருவாரு. சே ஹெலோ அப்படின்னா இந்த ஸ்ப்ரைட்டை பேச வைக்கிறது. இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு ஸ்டோரி சொல்றதுக்கு, ஸ்டோரி அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த சே ஹெலோன்ற இந்த பிளாக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சே திங்க் அப்படின்னு சொல்லி இங்க ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, சே சொன்னா இந்த பாக்ஸை பாருங்க, இது ஒரு அவர் பேசுற மாதிரி நிற்கும். திங்க்னீங்கண்டா அவர் யோசிக்கிற மாதிரி சின்ன அனிமேஷன் வரும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அந்த சின்ன அனிமேஷன் தான். பாத்தீங்கன்னா சே கொடுத்தா ஒரு கிளீன் பாக்ஸ்னு வருது, சர்க்கிள்ஸ் ஒன்றும் இல்லாம. திங்க் கொடுக்குறீங்கன்னா அவர் யோசிக்கிற மாதிரி சின்ன ஒரு ஐக்கனும் வருது. அதுதான் இந்த சேக்கும் திங்குக்கும் மிகிற வித்தியாசம். அடுத்து ஹெலோன்னு நான் பேசுற மாதிரி இருக்குமாண்ணா? இந்த சே ஹெலோண்டா ஒரு சும்மா ஹெலோ சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் சே சொன்னா ஒரு யோசிக்கிற மாதிரி. அவர் யோசிக்கிறேன். இப்ப நான் சும்மா சே அம்மார் அப்படின்னு போட்டேன்டா அதுங்களா சேன்னு சொல்லும். ஓகே ஓகே. திங்க், இப்ப திங்க்ண்டா நான் வந்து வாட் இஸ் மை டின்னர் அப்படின்னு திங்க் கொடுத்தேன்டா அது யோசிக்கும். சும்மா யோசிக்கிற மாதிரி அனிமேஷன்ல வரும். ஓகே. அடுத்து என்ன கேண்டா ஸ்விட்ச் காஸ்டியூம் டூல். இந்த ஸ்விட்ச் காஸ்டியூம் என்ன பண்ணும்டா, உங்களோட ஸ்கிராட்ச் கோட் எடுக்கிற இடத்துல இங்க வசக்க காஸ்டியூம்னு சொல்லி பிளாக் கொண்டு அந்த பிளாக்கை ப்ரெஸ் பண்ணீங்கடா இதுல நிறைய காஸ்டியூம்ஸ் இருக்கு. இந்த ஊரோட காஸ்டியூம்ஸை மாத்துறதுக்கு தான் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து நான் இந்த சிரிக்கிற மூஞ்சிங்களுக்கு அவர் வந்து காஸ்டியூம் பி, சரியா? இல்ல சும்மா இருக்கிற மூஞ்சி வந்து காஸ்டியூம் ஏ, சர்ப்ரைஸ் ஆகிற மூஞ்சி காஸ்டியூம் சி. ஆனா அவரை சர்ப்ரைஸ் ஆக வைக்கணும், அவர் ஏற்கனவே சர்ப்ரைஸ் ஆகி கொண்டு இருக்கிறாரு. இப்ப அவரை நான் சிரிக்க வைக்கணும்டா இங்கல கோபோ பின்னு காட்டுது காஸ்டியூம் நேம். அப்ப இங்கல போயிட்டு ஸ்விட்ச் காஸ்டியூம் டு கோபோ பி அப்படின்டா அவர் ஹாப்பியா மாறுவாரு. அவரை சர்ப்ரைஸ் ஆக வைக்கணும்டா அதோட கோடு வந்து கோபோ சி. அப்ப வந்து கோபோ சின்னு இங்கே சூஸ் பண்ணா அவர் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஆயிக்கும். அதுதான் இதோட கோடு. மத்த இங்க சேஞ்ச் சைஸ் பை செட் சைஸ் டு நான் அந்த கோபோ இருக்குல்ல அதுல ஏபிசி இருக்கிற மாறுவல்ல. அப்படி ஒண்ணுனா அது மாறும். ஓகே. ஸோ அடுத்து எங்களை சேஞ்ச் சைஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்க்ரட்சை பெருசாக்கிடும் சின்னதாக்கிடும் அதே மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் செஞ்சு கொள்ளையிடும். மற்ற இங்கே சேஞ்ச் கலர், சேஞ்ச் ஃபிஷ் ஐ, வேர்ல்ட் அப்படி லைக் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் மாதிரி செய்யறதுக்கு யூஸ் பண்றது. அதெல்லாம் நாங்கள் ஃபர்தர் கிளாஸஸ்ல கிளியரா படிப்போம். சரியா? அடுத்து வைக்கிறது வந்து இந்த சவுண்ட்னு சொல்றேன். இந்த பிளாக்ஸ் இந்த பிங்க் கலர்ல சவுண்ட்ன்றது இதெல்லாம் யூஸ் பண்றது இந்த ஸ்க்ராட்ச் கேட். அதை வச்சு இந்த ஹீரோ இந்த கோபோவை வச்சு நாங்க ஒரு சவுண்ட் மேக் பண்றதுக்கு. இப்ப பிளே சவுண்ட் பாப் பண்ணி இங்கே இப்ப நாங்க அதை ப்ரெஸ் பண்ண உங்களோட ஸ்கிரீனுக்கு சரி உங்களுக்கு சின்ன பாப் பாப்னு சத்தம் மட்டும் கேட்கும். ஓகேவா? அப்படி இல்லை, உங்களுக்கு இந்த பப் சவுண்ட் வேணும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வேணும்டா இங்கே காஸ்டியூம்ஸ்க்கு அடுத்தாப்புல சவுண்ட்னு சொல்லி டப் ஒண்டி அந்த டப்புக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா கீழே காட்டும் சவுண்டும் இந்த பிளஸ் ஐக்கன் காட்டுது கீழே. அந்த ஐக்கனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய சவுண்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்க்ரட்ச்ல ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன், நிறைய சவுண்ட் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் இங்கே போயிட்டு மியாவுன்ற இந்த சவுண்டை கிளிக் பண்ணி கொள்றேன். இதுதான் சவுண்ட். ஓகேவா? இப்போ நான் போயிட்டு பிளே சவுண்ட் கொடுத்தீங்க கீழே ட்ராப் டவுன்ல போயிட்டு மியாவை சூஸ் பண்ணி கொள்றேன். அப்போ அதை ப்ரெஸ் பண்ணா கோபோ மியாவ் சொல்ற மாதிரி. ஓகேவா? அடுத்து என்ன கோடுண்டா இந்த சேஞ்ச் பிச் பை செட் பிச் இருக்கிறது. இதெல்லாம் நாங்க ஏர்லி லுக்ஸ்ல பார்த்தோம். சேஞ்ச் காஸ்டியூம் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன செய்யறேன்டா கோபோட அந்த லுக்ஸ் அந்த பாக்குறது அவர் எப்படி பாக்குறன்ற சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் செய்யறதுக்கு தான் அதை யூஸ் பண்றது. அதே இந்த சேஞ்ச் சவுண்டுக்கு கிட்டேகிறது இதெல்லாம் எனக்கு இந்த சேஞ்ச் பிச், சேஞ்ச் பேன் லெஃப்ட் ரைட் எனக்கு யூஸ் பண்றேன்டா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் செய்யறதுக்கு. இப்போ ஒரு 8D ஆடியோ 3D ஆடியோ மியூசிக் நீங்க செய்வீங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் செய்வேன். நாங்கள் அதே ஃபியூச்சர் அப்கமிங் டேட்ஸ்ல பார்த்துக்கொள்வோம்.
அடுத்ததா இந்த yellow கலர்ல இருக்கிறது லைட் yellowல இருக்கிறது தான் இவெண்ட்ஸ்னு சொல்ற ஸ்க்ரட்ச் உடைய மெயின் பிளாக்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு வழங்கல்லாட்டி ஸ்க்ரட்ச் செய்யறது கஷ்டம். இதுதான் ஸ்க்ரட்ச் உடைய மெயின் ஹெட் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க when green color flag click. இது என்ன யூஸ் பண்றேன்டா, இப்ப நீங்க இந்த கிரீன் கலர் பிளாக் நீங்க ஆஸ்கர் தெரியுது ஸ்டேஜுக்கு ஆஸ்கால கிரீன் கலர் பிளாக் ஒன்று தெரியுது உங்களுக்கு. அதை நீங்க ப்ரெஸ் பண்ணா நடக்க வேண்டிய கோட்ஸ். இப்ப when flag click நான் சொல்றேன் வந்து go to random position. அப்படி என்றா நான் இந்த பிளாகை கிளிக் பண்ணேன் ஒவ்வொரு டிப்பும் இந்த பிளாகை கிளிக் பண்ண இந்த கோபோ ஒரு இடத்துக்கு ரேண்டமா மூவ் பண்ணுவார். இந்த வென் பிளாக் கிளிக் கோட்ல என்ன அர்த்தம்டா, நீங்க பிளாகை கிளிக் பண்ணா நீ இந்த பில்டிங் பிளாக் கனெக்ட் பண்ணி வாரீங்க. இந்த பிளாகை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த கோட்ஸ் அவ்வளவு நடந்து கொண்டு போகும். ஓகே, அதுதான் அதோட கோட். அடுத்து என்னண்டா இல்ல வென் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்ட்னு சொல்லி ஒண்டி இந்த கீ என்னதுக்கு யூஸ் இந்த கோட் என்னதுக்கு யூஸ் பண்ணுவீங்கடா, நீங்க உங்களோட கீபோர்ட்ல இருக்க ரெண்டு ரிலேட்டரை ப்ரெஸ் பண்ண. இப்ப நாங்க இங்க ஸ்பேஸ் மேக்கி இந்த சின்ன அரோ ப்ரெஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கோட்ஸ் காட்டுவீங்கள. சரியா, இப்ப நான் சூஸ் பண்றேன் வந்து வென் அப் அரோ கீன்னு சூஸ் பண்றேன். வென் அப் அரோ கீ ப்ரெஸ்ட் பிளே சவுண்ட் பாப்னு பண்ணுவோமே. ஓகே, இப்ப என்னோட கீபோர்ட்ல அப் அரோ கீயை ப்ரெஸ் பண்ணா அந்த பாப் சவுண்ட் கேட்கும். ஓகேவா, அதுதான் அந்த ஓகே அதுதான் அந்த பாப் கீன்னு சொல்றது அது. ஸோ இந்த கோல் என்னண்டா ஒரு கீபோர்ட்ல இருக்கிற நீங்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு கோடை ரன் பண்ண வைக்கணும்டா. இந்த கீயை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும்டா. உங்களோட யூசர் வந்து அப்பர் ஓகே ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு ஒரு பப் சவுண்ட் ஒன்று கொடுக்கணும்டா. நீங்க இந்த கோடை யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் இதை மாத்துறேன், இன்னொரு கோடை எடுத்து போடுறேன். வென் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்ட் சொல்லி go to random position. சரியா, இப்ப என்ன ஆகும்டா, நீங்களோட கீபோர்ட்ல ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ண இந்த கோபோர்டு சொல்றால் ஒரு இடத்துக்கு ரேண்டமா மூவ் பண்ண ஸ்டார்ட் ஆகுவாரு. அதுதான் இந்த when space key press சொல்ற அந்த கோடு. அடுத்து வந்து when this sprite clicked சொல்லி ஒரு கோடு. இந்த கோடு என்ன அர்த்தம்டா, நீங்க இந்த ஸ்கிரீன் டெவலங்கற இந்த ஹீரோ வைக்கிறாரு இந்த கோபோ, அவரை நீங்க ஒவ்வொரு ப்ரெஸ் பண்ண அவர் நீங்க ப்ரெஸ் பண்ணா என்ன கோட் ஆகும்னு சொல்றதுக்கு தான் இந்த கோடை யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் when this sprite clicked சொல்லி go to random position play sound pop பண்ணி கொடுக்குறேன். சரியா, அப்படின்டா நீங்க இந்த கோபோ கிளிக் பண்ணா அவர் ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுவாரு. கிளிக் பண்ண அவர் ஒரு இடத்துக்கா மூவ் பண்ணுவாரு. அதுதான் அந்த கோடு. அடுத்து when the backdrop switches to இந்த backdrop ஒண்டிக்கு இதை வந்து நாங்க backdrops lesson படிக்க போகல, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். அடுத்து இந்த லவுட்னஸ்ன்னு சொல்லி இந்த கோட். ஓகேவா, இதையும் நான் வந்து அடுத்த டிப் நான் பண்ண போகல நான் சொல்லி தரேன். இது பேசிக்கா இந்த கோட் என்ன அர்த்தம்டா, உங்களோட மைக்ல சத்தம் கூட்டினா சைலண்ட் ஆயிட்டு ஹலோ அப்படி ஒரு சத்தம் காட்டுனீங்க சும்மா சரி பேசுனீங்கடா அதை கேட் எங்க மூவ் ஆகணும். அதுதான் அந்த கோடு. ஓகேவா, இதை நாங்க வந்து சவுண்ட் லெசன்ஸ் படிக்க போகல, அதையும் படிச்சு கொள்வோம். அடுத்து வந்து when I receive message 1 சொல்லி இந்த கோட் வந்து இப்ப நீங்க உங்களோட போன் எடுக்கிறீங்க, உங்களோட போன் எடுத்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா உங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் போகுது. அதே மாதிரி தான் இந்த போன் கால் சிஸ்டம் ஒன்று மாதிரி தான் இது. இது என்னதுக்கு யூஸ் பண்றேன்டா, இப்ப நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வேண்டி நான் சூஸ் ஸ்ப்ரைட் கிளிக் பண்ணி நான் கேட்டையும் எடுத்துக்கொள்ளேன், வேற ஃப்ரெண்ட் கேட்ட. சரியா, இப்ப அந்த ஸ்டேஜ்ல யார் யார் இருக்கிறாங்க, கேட் ஒண்டிக்கு கோபோ மேய்க்கிறாரு. சரியா, இப்ப கோபோ தான் காலை மேக் பண்ண போறாரு, கோபோ தான் கால் பண்ண போறாரு அவரோட கேட்டுக்கு. இப்ப நான் கோபோக்கு சொல்லுவேன் when the flag clicked. சரியா, இந்த கிரீன் பிளாக நீங்க பிரஸ் பண்ணீங்கடா ப்ராட்காஸ்ட் என்றை கால் பண்ணுங்க சொல்லுங்க. அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் நான் சொல்றேன் கால் கேட் சொல்லி நான் நேமோட கிரியேட் பண்றேன். அந்த ப்ராட்காஸ்டுக்கு போயிட்டு when the flag clicked broadcast call cat அப்படின்னா நீங்க ஃபிளாகை ப்ரெஸ் பண்ணா
கால் கேட்னு சொல்லிய ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகும். சரியா? இப்ப இந்த கால் கேட் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகுனா என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம இந்த கேட்டுக்கு போவோம். இந்த கேட்டுக்கு போயிட்டு when I receive call cat அப்படின்ற இந்த பிளாக்கை எழுத போடுறேன். அப்ப அர்த்தம் வந்து இந்த ஃபிளாகை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஓபோ வந்து கால் கேட்னு சொல்ற அந்த ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணுவார். அது ஆக்டிவேட் பண்ண போகல இந்த கேட் வந்து அது ஆக்டிவேட் ஆகினா என்ன செய்வாரு, அதுதான் இது. இப்ப நாங்க சொல்றோம் சே ஹலோ. சரியா? இப்ப ஃபிளாகை கிளிக் பண்ணா கோபோ கோட கொடுக்குறாரு கால் கேட். அப்ப கேட் வந்து ஹெலோ சொல்லுவாரு. ஃபிளாகை கிளிக் பண்றேன், கேட் ஹெலோ சொல்றாரு. அதுதான் இதோட கோட். ஸோ அடுத்து கீழே இருக்கிறது டார்க் ஆரஞ்சு கலர் பிளாக்ஸ்லேக்கு. இது வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் பண்ணி கொடுக்குறீங்கடா, வெயிட் 1 செகண்ட், வெயிட் 2 செகண்ட் அப்படின்றதுக்கு யூஸ் பண்றது. இது வந்து ரிப்பீட்னு சொல்றது நீ ஒரு ப்ரோக்ராமை கண்டினியூவா ரிப்பீட் பண்றதுக்கு. இந்த ஃபாரெவர் இருக்கிறது வந்து நீ ஒரு ப்ரோக்ராமை கண்டினியூவா இந்த கிரீன் ஃபிளாகை ப்ரெஸ் பண்ணதுலேருந்தே கண்டினியூவா ரன் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுக்கு நீ பாட்டாம யூஸ் பண்றது. இதெல்லாம் இஃப் தென் கண்டிஷன்ஸ். அதில் நான் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல கிளியரா ஒன்றுண்டா படிப்பேன். எங்களை இருக்கிறது சென்சிங் பிளாக்ஸ். ஓகே, இதையும் இப்ப நேரமில்லை சுற்றி நான் சின்னதா முடிச்சு கொள்றேன். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இதை நான் கிளியரா பார்த்துக்கொள்ளும். சென்சிங்ன்றது இந்த கோபு வைக்கிறாரு, என்னோட கீபோர்டால என்சர் இன்ஃபர்மேஷன் இவரை கொடுக்க போகல இவர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி சிஸ்டம் உண்டு. இந்த சென்சிங் பிளாக்ஸை யூஸ் பண்றதுக்கு சார் ஓ கால் கேட்டு அந்த திருப்பி விளங்கப்படுத்துங்களேன். வேணாங்கல்ல நான் கால் கேட்டையா? ஓ ஓகே, ஸோ கால் கேட் எப்படி அந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா, இப்போ நான் கேட்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கொள்றேன். இப்போ ஸ்க்ரட்ச்ல நீங்க இந்த கோபோ விளங்க தானே, இந்த எல்லோ கலர்ல இருக்கிறவர் தான் கோபோ. அந்த கோபோட்ட இருந்து நீங்க கேட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்டா. அது எப்படி பாஸ் பண்றது, இந்த ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்றது? இப்போ நார்மலா எங்கட வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா நாங்க இன்னொருத்தர் கனெக்ட் பண்றதுக்கு காலோ மெசேஜோ அப்படி கொடுப்போம். அதே மாதிரி தான் இந்த கோபோ வந்து இந்த கெட்ட மெசேஜ் பண்றதுக்கு தான் ப்ராட்காஸ்ட் இருக்கிறது. ப்ராட்காஸ்ட்ன்றது இப்ப இந்த கோபோ வந்து கெட்டக்கு மெசேஜ் பண்ணணும்னா அவர் ப்ராட்காஸ்ட் சொல்லி பண்ணுவாரு. இப்ப நான் வந்து இந்த யூஸ் பண்றேன், கேட் சொல்லி சும்மா செட் பண்றேன் ப்ராட்காஸ்ட் கேட். அப்ப கோபோ என்ன செய்வாருன்னா கேட்டுக்கு மெசேஜ் பண்ணுவாரு. when flag click broadcast கேட்டுண்டா ஃபிளாகை ப்ரெஸ் பண்ண உடனே கோபோ வந்து கேட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாரு. இப்ப கேட் வந்து அந்த மெசேஜ் கிடைக்கணுமே கேட்டுக்கு. இப்ப கேட்டுக்கு நீங்க போயிட்டு இதுல ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரைட்ஸை மாத்திக்கொள்ளும். கேட்டுக்கு நீங்க போயிட்டு when I receive cat எனக்கு கேட்டுன்றத மெசேஜ் கிடைச்சிச்சண்டா கோபோ வந்து ஃபிளாகை ப்ரெஸ் பண்ண உடனே கேட்டுன்னு சொல்ற இந்த மெசேஜ் அனுப்புவாரு. ஓகேவா? இப்ப கெட் என்ன பண்ணும்டா, அந்த மெசேஜை கிடைக்க காட்டலையும் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கும். கோபோ கெட்டுன்னு அனுப்ப காட்டலையும் அப்படியே வெயிட் பண்ணி கொண்டே இருக்கும். இப்ப கோபோ கெட்டுன்னு அனுப்பின உடனே நான் ஸ்ட்ரெச் கேட்டுக்கு சொல்றேன் வந்து கோ டு ரேண்டம் பொசிஷன் அப்படின்னு சொல்றேன். சரியா? இப்ப கோபோ வென் ஃபிளாக் கிளிக் கோபோ என்ன பண்றாரு, ப்ராட்காஸ்ட் கெட் பண்றாரு. அப்ப கெட் என்ன பண்ணும், வென் ஐ ரிசீவ் கெட் கோ டு ரேண்டம் பொசிஷன். அப்ப ரெண்டா அவருக்கு கெட்டுன்ற அந்த மெசேஜ் கிடைச்சிட்டா அவர் ஸ்டேஜ்ல ஒரு இடத்துக்கு அங்கேயும் மூவ் ஆகுவாரு. ஓகே, இப்ப நான் இந்த கோடை கழட்டி பாக்குறேன். இப்ப ஒரு மெசேஜும் போது இல்லை. இப்ப நான் இந்த ப்ராட்காஸ்ட் கேட்டை ப்ரெஸ் பண்ணி என்ன உனக்கு வழங்குது, கோபோவால நான் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் பண்ணா அங்கே கேட் ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறாரு. இந்த ப்ராட்காஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது வந்து ஒரு ஸ்ப்ரைட்டுக்கும் இன்னொரு ஸ்ப்ரைட்டுக்கும் ஒரு கனெக்ஷனோட கிரியேட் பண்றதுக்கு, அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனோட ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் இந்த ப்ராட்காஸ்ட் சொல்ற இந்த மெசேஜ் யூஸ் பண்றது. இத தனியா ஒரு ஸ்ப்ரைட்டுக்கு தனியா யூஸ் பண்ணி கொள்ளிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராட்காஸ்ட் கட்டுண்டா இப்ப சொல்லிடும் கட்டுன்ற மெசேஜ எனக்கு கோபோ நான் அனுப்பிட்டேன்டா சென்ட்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடும் எனக்கு சென்ட் அப்படின்டா. கோபோ வந்து இந்த கட்டுன்ற மெசேஜ இந்த கட்டுக்கு சென்ட் பண்ணாருடா, ப்ராட்காஸ்ட் பண்ணாருடா. எல்லாத்துக்கும் கட்டுக்கு மட்டும் இல்ல
இந்த ஸ்டேஜில் நாங்க ஒரு 100 ஸ்ப்ரைட்ஸ் வச்சோம், 100 ஹீரோஸ் வச்சோம்டா அந்த 100 பேருக்குமே காமனா அந்த மெசேஜ் அனுப்புவார். ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி எல்லாத்துக்கும் கேட்டுன்னு சொல்ற மெசேஜ் அனுப்புவார். கணக்க சொல்லிடும் கேட்டுன்ற இந்த மெசேஜை கிடைச்சிட்டா சென்ட்னு சொல்லுங்க அப்படின்னு. கேட்டுக்கு போயிட்டு எனக்கு கொடுக்கலும் கேட்டுன்ற இந்த மெசேஜ் எனக்கு கிடைச்சிட்டா காட் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப அது ஒர்க் ஆகுதுன்னு பாப்போமா? வென் பிளாக் கிளிக் ப்ரோட்காஸ்ட் கேட், இவரை சென்ட்னு சொல்றாரு, அவரு காட்னு சொல்றாரு. பாத்தீங்களா? விளங்குச்சா இது? ஓகே சார். ஓகே, விளங்கிட்டு இதுதான் அந்த ப்ராட்காஸ்ட்னு சொல்ற அந்த மெசேஜ் பண்ற மாதிரி சின்ன ஃபங்க்ஷன் உண்டு. அடுத்து கீழே லைட் ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து நான் இங்க ராஸ்கா சொன்னேன் இஃப் பிளாக்னு சொல்லி, இஃப் தென்னு சொல்லி இங்க 2 கோடி இருக்கு. இது என்னத்துக்கு யூஸ் பண்றேன்டா கண்டிஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. கண்டிஷன்ஸ்டா இப்ப நீங்க வெளியே போக போறீங்க, மழை பெய்யுதான்னு பாக்குறீங்க. இஃப் ரெய்னிங் ஐ எம் நாட் கோயிங் அவுட், மழை பெய்யுதான்னு செக் பண்றதுக்கு அப்படி ஒரு இடத்துக்கு நீங்க இஃப் யூஸ் பண்றது. இஃப் ஐ காட் பெர்மிஷன், எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிச்சுண்டா அதுக்கு இது இந்த இஃப் தென் இருக்குது. எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிட்டுண்டா ஓகே என்ன சரி செய்யுங்க, எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிட்டுண்டா வெளியே போயிடும். இல்லாட்டி இங்கிலேக்கு இஃப் தென் எல்ஸ்ன்னு சொல்லி இங்க கொஞ்சம் பெருசா இதுல ஒரு ஹோல் தாய்க்கு இதுல 2 ஹோல் இருக்கு. இந்த இஃப் தென் எல்ஸ் என்ன சொல்றதுண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிட்டுண்டா ஒன்று செய்யலும், கிடைக்கலாட்டி இன்னொன்று செய்யலும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சின்னதை எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இஃப் டச்சிங் மவுஸ் பாயிண்டர்னு சொல்றேன், சரியா? ஏன்னா மவுஸ் பாயிண்டர் இதுக்கு டச் ஆவிச்சண்டா, சரியா? இஃப் டச்சிங் மவுஸ் பாயிண்டர் go to random position, சரியா? இஃப் நாட் டச்சிங் மவுஸ் பாயிண்டர் go to சென்டர்னு சொல்றேன், சரியா? அப்ப இது என்ன பண்ணும்டா, என்ன மவுஸ் பாயிண்டர் பட்டுச்சண்டா ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும். இல்லாட்டி நான் இதை எப்படி சொல்றேனே, மவுஸ் பாயிண்டர் டச் ஆவிச்சண்டா மவுஸ் பாயிண்டர் டச் ஆவிச்சண்டா பிளே சவுண்ட் சொல்றேன். ஓகே, அப்ப என்ன மவுஸ் பாயிண்டர் அந்த இதுக்கு டச் ஆவிச்சண்டா அது அந்த மியாவுன்னு சொல்ற சவுண்ட் செய்யும். இல்லாட்டி அந்த சென்டருக்கு போயிட்டு சும்மா ஆகிக்கும். இப்ப நான் திரும்பி மவுஸ் பாயிண்டர் போயிட்டு அதில் டச் பண்ணண்டா மவுஸ் பாயிண்டர் அதுக்கு டச் ஆவிச்சண்டா அந்த சவுண்டை மேக் பண்ணும். அதுக்கு தான் அந்த சென்சிங் பிளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது. ஓகே, அங்கே இஃப் டச்சிங் கலர் இதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல ஒரு அடுத்த கிளாஸஸ் வெல்ல ஒன்று படிப்பேன். இதுல ஆஸ்க் இப்ப நீங்க ஒரு யூசருக்கு ஒரு கொஸ்டின் இன்டர்வியூ ஒன்று ஸ்டோரி கிரியேட் பண்ண போறீங்கடா, வாட்ஸ் யோர் நேம் அப்படின்ட்டு கேட்டு இப்ப சும்மா அம்மார் அப்படி கொடுத்தண்டா அது அதை உள்ளுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ற மாதிரி செய்யலாம். இல்லாட்டி நான் ஒஸ்கா படிச்சோம் இஃப் கீ பிரஸ்ட், இல்லாட்டி மவுஸ் நான் கிளிக் பண்ணண்டா இஃப் மவுஸ் பிரஸ்ட், இல்லாட்டி மவுஸ் பொசிஷன்ஸ் அப்படி எல்லாம் வச்சு ஒன்றுனா செய்யணும். இதுக்கு இல்லை டைமர் டிக்கி, கரண்ட் இயர் டிக்கி, டேஸ் சின்ஸ் 2000 டிக்கி, யூசர் நேம் டிக்கி, இப்படி ஒன்றுண்டா இந்த யூசர் நேம் என்ன செய்யும்டா, இப்போ நீங்கள் லொகின் ஆகிக்கிறீங்கடா உங்களோட யூசர் நேமை இந்த ஸ்க்ரட்ச் காட்டும். அதுதான் யூசர் நேம் ஃபங்க்ஷன். இதெல்லாம் நான் ஒன்றுண்டா படிப்பேன். இதில் ஆப்பரேட்டர்ஸ் என்று நீங்கள் மேத்ஸ் பண்ணுவீங்க, அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள். சாரி, ஒசக பிளஸ் ஈக்கி, சப்ராக்ட், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதே மாதிரி பிக்கப் ரேண்டம் அப்படின்டா ஒன்று இங்களை நான் கொடுத்துக்கிற வந்து 1-10 மட்டும் அப்படின்டா இந்த 1-10 மட்டும் ரேண்டமா ஒரு நம்பர். இப்ப நாங்க அதை ரஃபிள் பாக்ஸ்ல 1-10 மட்டும் எழுதி ஒரு பாக்ஸ்ல போட்டு ரெண்டு அமௌண்ட் வெளியே எடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் வருமே. அதே மாதிரி இது ரெண்டமா இங்க பாருங்க, நான் ஓட்டி ப்ரெஸ் பண்ண இங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் காட்டுது. இப்ப நான் இதை வந்து 10 to 20 கொடுத்து பாக்குறேனே, 10 to 20 குழுக்க அது 2 அமௌண்ட் சூஸ் பண்ணும். அது எப்படின்னா நீங்க ஒரு பாக்ஸ்ல 10 to 20 குழுக்க சிட் எழுதி போட்டீங்கடா, 10, 11, 12 ஒரு சிட் போடுறீங்கடா
பாக்ஸை செக் பண்ணி ரெண்டு அமௌண்ட் எடுப்பீங்களே வெளியே, உங்களுக்கு தெரியாம ஒன்று வெளியே எடுப்பீங்க. அப்ப வார நம்பர் தான் அந்த ரெண்டம்னு சொல்ற ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஸ்கட்சும் நீங்க ஒரு ரேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுன்றது இந்த 10 to 20 அதுதான் ரேஞ்ச். அந்த ரேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுகளுக்கு ரேண்டமா ஒரு நம்பர் சூஸ் பண்ணும். ஓகேவா? இது வந்து நீங்க இஸ் கிரேட்டர் தேன், இஸ் லெஸ் தேன், இஸ் ஈக்குவல் டு இப்படி சொல்ற ஆப்பரேட்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. அது எல்லாமே நீங்க ஃபியூச்சர் கிளாஸஸ்ல படிப்பீங்க. இல்ல ஜாயின் சொல்லி லெட்டர் ஒன் ஆஃப் ஆப்பிள் இதுனா கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸா போறது. இதுல மொட்டன் டிக்கு ரவுண்ட் ஆஃப் படிச்சிருப்பீங்க நீங்க உங்களோட ஸ்கூல்ல கிரேட் 6ல கேட்க நினைக்கிறேன். கிரேட் 6 சிலபஸ்ல ரவுண்ட் ஆஃப் 25.4 ரவுண்ட் ஆஃப் என்ன ஆகுது 25. 25.5 ரவுண்ட் ஆஃப் என்ன 26. ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க நீங்க கிரேட் 6ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரேட் 6 or 7ல ரவுண்ட் ஆஃப் பண்றது நம்பர்ஸ். அப்ப ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு தான் நான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றது. இப்போ ஒரு ஆள் எங்களுக்கு கொடுக்குறாரு வேல்யூ ஒன்று வந்து 26.22 இப்படி பெருசா நம்பர் கொடுக்குறாரு வச்சுக்கோங்களேன். இது அவ்வளவு ஸ்கிரீன்ல காட்டிடாது. ஸ்கிரீனுக்கு வெளியும் தாண்டி போயிட்டு நம்பர்ஸ் இவ்வளவு தந்தார். அதனால இந்த நம்பர்ஸை ரவுண்ட் பண்றதுக்கு அது கிட்டே 26.2222 அப்படி கொடுத்துக்கொண்டு போகாம சின்னதாகிறதுக்கு ரவுண்ட் ஆஃப் நம்பர் யூஸ் பண்ணிக்குவோம். கிரேட் 6ல படிச்சாச்சாம அது. ஓகே, ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு தான் இந்த கோடை யூஸ் பண்ணுவீங்க நீங்க. உங்களுக்கு இது அப்சல்யூட், ஃப்ளோ, சீலிங் எல்லாம் மீக்கி இதெல்லாம் கொஞ்சம் கிரேட் 11 டேர்ம்ஸ் மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. ஆனா நாங்க படிப்போம். அப்சல்யூட் என்னண்டா இப்ப பையனை சொல்லி நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். பையனை சொல்லி வேல்யூ வண்டிக்கு அது வந்து ஸ்டாப் ஆகாம அப்படியே போற நீட்ட நம்பர் உண்டு. இப்படி பெருசா அப்படி போயிட்டு கொண்டே கண்டினியூ. அந்த நம்பரை ஃபுல்லா காட்டுறதுக்கு இப்ப ரவுண்ட் ஆஃப் பண்ணமே அதே மாதிரி வெட்டி கழிக்காம அந்த நம்பர் அப்படி காட்டுறதுக்கு அப்சல்யூட்னு சொல்றத ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். எங்களை டேன், சைன், காஸ்டான் எல்லாமேக்கு இதெல்லாம் நான் டீப் இந்த கிளாஸ்ல படிக்க மாட்டேன். ஆனாலும் சின்ன ஐடியா வாரத்துக்காக வேண்டி நான் கடைசி கிளாஸ்ல மாதிரி சொல்லி தரேன். சரியா? அடுத்தது இங்கிலேக்கு மேக் வேரியபிள்னு சொல்லி இது என்ன செய்யும்டா, இப்ப ஒரு ஆள் கிட்ட நீங்க 10 rupees கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆளை நீங்க ஒரு நேம் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த கிரியேட் வேரியபிள்ன்ற ஒரு ஐட்டம் ஒன்றுக்கு நீங்க கரெக்டான வேல்யூ ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்றீங்கன்னா அதுக்கு சொல்றது வேரியபிள். இப்ப நான் உங்களுக்கு புரியறதுக்கு கிரியேட் பண்ண வேரியபிள் டெஸ்ட்னு சொல்லி வேரியபிள்னு கிரியேட் பண்றேன். சரியா? கிரியேட் பண்ண உடனே எங்களுக்கு புதுசா 4 பாக்ஸ் வருது. செட் டெஸ்ட் 2 அப்படின்னு அர்த்தம் வந்து செட் டெஸ்ட் 2 5ன்னு கொடுத்தா அந்த டெஸ்ட் 5 தான் இருக்கும். ஒரு வேரியபிள் உண்டு மாதிரி எக்ஸ் ஈக்குவல் இப்ப நீங்க மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல்ஸ் 3 அப்படின்னு அந்த எக்ஸ் வந்து ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் வேல்யூ வந்து 2. மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க நீங்க எக்ஸ் ஈக்குவல் டு அத எக்ஸ் ஈக்குவல் டு அப்படி படிச்சிருந்தீங்கன்னா அதுல எக்ஸ்க்கு எக்ஸ் வந்து வேரியபிள் நேம் ஈக்குவல்ஸ் 2ன்னு வருது, அதுதான் வேரியபிள் வேல்யூ. இப்போ நாங்களும் கிரியேட் பண்ணுவோம் எக்ஸ்ன்னு சொல்லி வேரியபிள் வந்து. சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னாலே ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுல சேஞ்ச் எக்ஸ் பை இந்த கோட்ல நீ செய்யறேன்டா இந்த எக்ஸ் டிகிற அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றது. இப்ப நான் அதை ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு ஸ்கிரீன்ல விளங்குதுங்க ஒசக்க எக்ஸ்ன்னு சொல்ற இந்த வேல்யூ மொல்ல கூடிக்கொண்டே போகுது. அதே நான் சேஞ்ச் பை -1 கொடுத்தேன்டா எக்ஸ்ன்ற அந்த வேல்யூ குறைஞ்சு கொண்டே வருது. இதுதான் வேரியபிளுடைய ஃபங்க்ஷன். அடுத்து வந்து மேக் லிஸ்ட்னு சொல்லியக்கி இதுவும் வேரியபிள் மாயே தான். ஆனா வேரியபிள்னா ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணி கொள்ளுது. இப்ப எக்ஸ் ஈக்குவல் டூனா எக்ஸ் ஈக்குவல் 2 மட்டும் தான் அதுல வச்சு கொள்ளுது. இப்ப மேக் லிஸ்ட்ண்டா இப்ப நான் எக்ஸ்ன்னு சொல்லி லிஸ்ட் ஒன்று திறந்தேன்டா அந்த லிஸ்ட்ல எனக்கு இப்படி நிறைய ஐட்டம் செட் பண்ணி கொள்ளே போயிடும். 2, 5, 10 அப்படின்னு நிறைய நம்பர்ஸை ஆட் பண்ணி கொண்டே போயிடும். உங்களுக்கு இது புரியல? ஹலோ, ஓகே. ஸோ லிஸ்ட்ன்றது நீங்க 1க்கு மேல நம்பர்ஸ் 1க்கு மேல நிறைய நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளும். வேரியபிள்ன்ற நீங்க ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்றது. இதுல மேக்கப் பிளாக்ஸ் எல்லாம் நாங்க நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல படிப்போம். இன்னைக்கு படிச்ச லெசன் நாங்க சும்மா இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஒன்றும் செய்யல. இந்த கோடிங் மட்டும் தான் படிச்சுப்பேன். இதோட தான் பேசிக் தான் இன்னைக்கு நாங்க படிச்சேன். ஓகேவா?
இன்னைக்கு படிச்சதுல சரி டவுட் சென்ஸ் இருந்தா உங்களுக்கு கேட்கலும் மத்த உங்களுக்கு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி தரேன். ஸ்கட்ச்ல இங்க பாத்தீங்கன்னா டியூட்டோரியல்ஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. விளங்குதா? நான் ஸ்கிரீன்ல காட்டாத டியூட்டோரியல்ஸ் நீங்க டிகி உங்களோட ஸ்கிரீன் எல்லாமே அது டியூட்டோரியல்ஸ். ஓகே, அந்த டியூட்டோரியல்ஸ் கிரியேட் பண்ணதா இது. அந்த டியூட்டோரியல் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்களாம் ஒன்று ஆகி இதுல போயிட்டு உங்களுக்கு ஆசையானதை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளையிலும். அது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அதை கிரியேட் பண்றதுன்னு ஃபுல்லா சொல்லி தரும். எலிமேட் நேம் கொடுத்தோம்னா இல்லை டியூட்டோரியல்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆன பிறகு அந்த டியூட்டோரியல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி இந்த அதை காட்டுது சரியா எப்படி ப்ரெஸ் பண்ணுங்க அப்படியே ஒன்றா காட்டும். அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஹசீஃப் நல்லம் அப்படியே கிரியேட் பண்ணிடும். ஓகே, அப்படியே கிரியேட் பண்ணி நீங்க இங்க ஷேர்னு சொல்லி பட்டன் இருக்கு. வந்து ஷேர் ப்ரெஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட் நான் ஷேர் பண்றேன். சும்மா இரியன் செல்லு கேட்கல அவன் விட சொல்றான் பேர். ஓகே, இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை சும்மா சொல்றேன். சே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் நான் ஷேர் பண்றேன். ஷேர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க சேவ்னா உங்களுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க ஆரஞ்சு கலர்ல ஷேர் நீக்கி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஷேர் ஆயிடும். அதுக்கு பிறகு எங்களுக்கு சூட்டபிளான நேம் உண்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லாட்டி டே 1 அப்படின்னு சரி உங்களுக்கு சும்மா கிரியேட் பண்ணி நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஷேர் ஆயிடும். அப்படின்னா ஸ்கட்ச்ல இந்த ஆஸ்கர் டைட்டில் பார்ல இருக்கிற இந்த லிங்கை யூஸ் பண்ணி யாருக்குமே அந்த ப்ராஜெக்ட் அக்சஸ் பண்ணி கொள்ளிடும். அப்படி நீங்க செய்யற ப்ராஜெக்ட் சரி செஞ்சீங்கன்னா அந்த டியூட்டோரியல்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ஏன நம்பர் இந்த ஸ்கிரீன்ல போட்டுக்கிறேன். செட் பாக்ஸ்ல போடுறேன் இந்த நம்பரை. செட் பாக்ஸ்ல நம்பரை நான் போடுறேன். நீ அப்படியே ப்ராஜெக்ட் செஞ்சீங்கன்னா எனக்கு அதை லிங்க்ஸ் அனுப்பி வைங்க. நான் பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி இல்லாட்டி டைம் கிடைச்சா எல்லார ப்ராஜெக்ட்ஸ் மீட்டிங்ல நீங்க செய்யற நல்ல ஆன்சர் செஞ்சீங்கன்னா அடுத்த மீட்டிங்ல மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கு முன்னுக்கு உங்களோட ப்ராஜெக்டை நான் போட்டு காட்டுவேன். ஓகேவா? இது கம்பல்சரி இல்லை. நீங்க உங்களுக்கு ஆசை ஆன்சர் எக்ஸ்ட்ரா படிச்சு கொள்ளணும்னா கிரியேட்டுக்கு போயிட்டு கிரியேட் ப்ரெஸ் பண்ணி இல்லை டியூட்டோரியல்ஸ் நீங்க இதொண்டிக்கு அந்த டியூட்டோரியல்ஸை ப்ரெஸ் பண்ணி ஆன்சர் உங்களுக்கு ஆசை ஆயிடுச்சுன்னா அதை இந்த ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டும். அது பிக் லெட்டர் ஸ்ப்ரைட் அப்படின்னு ஒன்றுண்டா அது காட்டும். சரி எப்படி செய்யறது அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சு அந்த ப்ராஜெக்டை ஷேர் பண்ணி உங்களுக்கு தேவையான இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடலும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க மீட் பண்ணுவோம் உங்களோட நியூ ப்ராஜெக்ட்ஸோட. இந்த கிளாஸ் எல்லாத்துக்கும் ஓகேயா? டவுட் சரிக்கா? ஓகே சார். ஓகே, குட் நைட். ஓம் நல்ல டவுட் இந்த கேட்கலும் மற்றவங்களுக்கு போயிடும். தேங்க்யூ. நானா ரெக்கார்டிங்க சென்ட் பண்ணேலுமா? ரெக்கார்டிங் நான் மெயின் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஓகே, அப்ப நான் மீட்டிங் எண்ட் பண்றேன். டவுட்ஸ் ஒன்றும் இல்லை. சாஹா, ஹிரேஷ், முகமது ஜாரி, லியோன், அஸ்வின், அம்மார், ஆஃபித், ஃபாத்திமா, அம்ஹர், ஷாக்கிரா. ஓகே தானே? டவுட்ஸ் ஒன்றும் இல்லை. இல்ல ஓகே. ஓகே, அப்ப நீங்க லீவ் ஆயிடும்.
ஓகே, நான் மீட்டிங் என்ன பண்றேன். நான் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே 7:30 மீட் பண்ணுவேன். தேங்க்யூ.